நம்ம கோயிலுக்கெல்லாம் மாவிளக்கு போடுவோம். மாவிளக்கு போடுறது எப்படின்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை தான் காட்ட முடியாமல் போயிடுச்சு. நான் 3 ஏலக்காய் ஃபஸ்ட்டு நான் நுணுக்கிக்கிறேன். மிக்ஸி கொஞ்சம் ரிப்பேராக போயிடுச்சு. அதனால் நான் அம்மிக்கல்லில் மாவு இடிச்சிக்கிறேன், அரைச்சிக்கிறேன். ஏன்னா உரல் இருந்ததுன்னா உலக்கையில் போட்டு இடிச்சிடலாம். உரல்களில் உலக்கையை போட்டு இடிக்கலாம். அதுவும் இல்லை, அதனால் அம்மியிலேயே வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அம்மியிலேயே நான் அரைச்சிக்கிறேன். மிக்ஸி இல்லைன்னாலும் நமக்கு கொடக்கல் இருந்தால் கூட கொடக்கல்லில் கூட குத்திக்கலாம். கடாப்பறையில் வச்சு நல்லா குத்திக்கலாம். அதுவும் இல்லை, அம்மிக்கல் தான் இருக்குது அப்படின்னா அம்மிக்கல்லில் நம்ம நல்லா நுணுக்கிக்கலாம். ஜல்லடை நமக்கு நைஸாக வேணும் அப்படின்னா ஜல்லடை போட்டு ஜலிச்சிக்கலாம். எனக்கு நான் அம்மியிலே எனக்கு கரெக்டான பதம் வந்துடுச்சு. அதனால் எனக்கு நான் ஜலிச்சு எடுத்துக்கல. அப்படியே அம்மியிலேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்படியே பிடிச்சா பிடிக்கணும், அந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும். நான் மீதி அரிசியும் அதில் கொட்டிக்கிறேன். இந்த மாவை மட்டும் அள்ளிட்டு அந்த மாவையும் நல்லா அரைச்சிக்கலாம். நான் 1 கப்பு தான் போட்டிருக்கேன். இந்த மாவை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். அம்மியிலே வச்சு பொடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நிறையா ஒரே முட்டை போட்டோம் அப்படின்னா தரன்னு போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பக்குவத்துக்கு வந்துடும். ஏன்னா 1 கப்பு தானே எடுத்துருக்கோம். 100 கிராம் விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் வெல்லம். நான் பொங்கலுக்கும் வேணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றா பண்ணிவிட்டேன். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நமக்கு நல்லா உருண்டை வந்துடும். தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. வெறும் வெல்லம், பச்சரிசி. வேணும்னா கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். நெய் மட்டும் கொஞ்சம் வாசனைக்கு, டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சோண்டு நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் வெறும் வெல்லமும் பச்சரிசியும் மட்டும்தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன். நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி உருண்டையாக இருக்கணும். வெல்லம் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உருண்டை அப்படியே இருக்கும், அழகாக வரும் உருண்டை. வெல்லம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா தரன்னு போயிடும். இதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த கிராச்செல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம உருண்டை பண்ணும்போது அந்த கிராச்செல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த கிராக்கு, அந்த வெடிப்பு, அதெல்லாம் அந்த உதட்டு ஓரமெல்லாம் அந்த வெடிப்பெல்லாம் வரவே கூடாது. அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு நடுவில் ஒரு குழி பண்ணிவிட்டு 3 பக்கமும் 3 பொட்டோ இல்லை 5 பொட்டோ வச்சுக்கலாம் குங்குமத்தால். நெய் தான் விடணும், வேறு எண்ணெயெல்லாம் விட்டு நம்ம ஏற்றக்கூடாது மாவிளக்கில். அதனால் நெய் விட்டு தான் ஏற்றணும். நான் நெய் தான் விட்டுருக்கேன். பஞ்சுத்திரி போடுறேன். பஞ்சுத்திரி போட்டு வீட்டில் ஒரு படையல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீட்லேயே தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வீட்லேயும் ஒரு படையல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தூரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் மாவு அப்படின்னு மாவு வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். படையல் போட்டேன். பொரிக்கடலை, பொங்கல், மஞ்சள் குங்குமம், அவ்வளோதான் வச்சுருக்கேன். மாவிளக்கு ஏற்றி விட்டுட்டேன், சாமி கும்பிட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.